எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஆமீன். தேவன் இந்த வார்த்தையோடு நம்மோடு பேசுவாங்க. This scripture reading is taken from Matthew chapter 6 verses 31 to 24. Therefore, do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? For all these things the Gentiles seek. For your heavenly Father knows that you need all these things. But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is its own trouble. May the good Lord add his blessings upon his word and meditation for us today. Amen. இருக்கிறீர்கள். போன வாரம் உங்களோட தொடர்ச்சி இந்த வாரம் நான் தொடர்ந்து பேசுகிறேன். வசனத்தை பார்த்தீங்கன்னா அதே மத்தேயு தான் 6வது அதிகாரம் வசனம் 31 34 வரையும் வருஷ ஆரம்பத்திலிருந்து தேவன் இதை கொடுத்து வருகிறார். இந்த வசனத்திலிருந்து தான் உங்களுக்கு காரியங்களை சொல்லிக்கிட்டே வரேன். தொடர்ந்து போறதுக்கு முத நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். Let us pray. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாநிலம் இந்த ஆராதனையிலே புறப்பட்டு வந்த இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்யும். இந்த வார்த்தைக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். Let your name be glorified, Lord Jesus. இதோ இந்த நாள் ஆராதனையிலே கூடி வந்து உம்மை ஆராதித்த பிள்ளைகள் உங்க அபிஷேகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இந்த நாளிலே புறப்பட்டு வருகிற வார்த்தையின் வல்லமையோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். முழுமையாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவஜனமே, தேவன் இந்த வசனத்துல மறுபடியுமாக சொல்லும் காரியம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும் போது இவைகள் கூட்டி கொடுக்கப்படும். இதெல்லாம் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எதை கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு அந்த முதல் வசனத்துக்கு போகும்போது, எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்ற காரியத்தை குறித்து தான் அந்த 3 காரியம். அது பார்க்கறதுக்கு ஒரு சமயம் உலகப்புறமான காரியமா இருந்தாலும் இதுல ஆவியின் காரியம் அல்லது ஆவியின் அபிஷேகம் பல காரியத்தை அது உள்ள வச்சிருக்கிறார். சோ தேவன் சொல்லுகிறார், இதை நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஓகே, இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானித்துட்டு வரோம். பல வாரங்கள் நம்ம தியானித்து வரோம். சோ எண்ணத்தை உண்போம், இது உலக ரீதியில பார்த்தா எண்ணத்தை சாப்பிடுவேன், எண்ணத்தை குடிப்பேன், எண்ணத்தை உடுத்துவேன், அந்த காரியம். ஆனா ஆவியிலே பாத்தீங்கன்னா எண்ணத்தை நான் உண்பேன். தேவ வார்த்தையை அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை உண்ண சொல்லுகிறார். He is asking to read the word of God and digest the word of God. அப்புறம் எதை குடிக்கிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரம்பணும். இந்த பரிசுத்த ஆவியினால் நிரம்பணும்னா இங்க பாருங்க, இன்னைக்கு கூட துதி ஆராதனையிலே தேவன், I think there was a great blessing, there was a great flow of the spirit. இதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா இல்லையா? Are you receiving it, or are you say no, this is too noisy, this is like that, this is like that? இது இண்டிவிஜுவல். ஓகே, ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஏன்னா நான் சொன்ன ஆரம்பத்துல இருந்து தேவன் நம்மளோடு பேசும். இந்த வருஷத்துல புது காரியத்தை செய்ய போறேன் என்று தேவன் சொல்லுகிறார். புது காரியம் என்றால் இப்ப பாருங்க, நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க, ஒரு சமயம் 2 வார்த்தை 4 வார்த்தை பேசுறீங்க, அதை இன்னும் பெருக செய்ய தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சில பேர் நிறைய ஒரு சமயம் அந்நிய பாஷை பேசுறீங்க, நீங்க ஒரு சமயம் உங்க ஜபத்துல அந்நிய பாஷை தான் நீங்க பேசி தேவனோட கம்யூனிகேட் பண்றீங்க. ஆனா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியல. அதை வியாக்கியானம் செய்யும்படி அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். அப்புறம் பல பேருக்காக ஜெபிக்க, பல பேருக்காக
காரியங்களை செய்யும்படி தேவன் இந்த வருஷத்துல பெரிய காரியத்தை நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்வேன் என்று அவர் சொல்றார். ஆனா அதை செய்யறதுக்கு இந்த பாத்திரம், ஓகே, திஸ் vessel must be ready. இது ஓப்பனாக இருக்கணும் தேவன்கிட்ட. தேவன் எப்படி செய்வார், எந்த நாள்ல செய்வார், எப்படியாக நம்மளை அபிஷேகம் வழி நடத்துவார் என்று அவரோட கையில தான் இருக்கு. ஏன்னா எரேமியா 29:11 சொல்ற பாரு, he has a plan for us. அந்த பிளான் படி நடத்துவேன் என்று சொன்ன தேவன் நடத்துவார். ஆனா are we ready? அல்லது நம்ம பார்த்துட்டு இது நோ, தவன் நோ, இப்படி நடக்காது, அப்படி நடக்காது, அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோமா, then we will be delayed in our blessing. ஓகே, இதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் அன்னைக்கு நின்று ஆராதிக்கும் போது தேவன் கொடுத்த காரியம், தேவன் சொல்லும் காரியம் இதுதான். people are very என்ன சொல்றது, எப்படி அமோலா, அது எல்லாத்தையும் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். we are not ready to accept it. We are not ready to say, Lord, bless me, Lord Jesus. We are not in that ready, in that mode, you know. We are in the mode of what is happening. Why all this? நமக்கு அந்த இன்னும் அந்த 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 என்ன சொல்றது, அந்த தேவனோட மகிமை அல்லது அவர் எப்படி செய்ய போகிறார், என்ன மாதிரி செய்ய போகிறார் என்று தெரியல. we still feel, நான் திருப்பி சொல்றேன், we still feel we have something in our mind. We want like that to work. It doesn't work like that. In God has his own way of doing things. சரிங்களா? அப்புறம் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் ஒவ்வொரு வாரமும் நம்மளோட சில காரியங்களை பேசிட்டே வராரு. இன்னொன்னு நடுவுலயும் வார்த்தை கொடுத்துட்டு வராரு. நான் இதை சொல்லிட்டேன், போன 2 வாரத்துக்கு முதல் ஒரு வசனத்தை கொடுத்துட்டு சொன்னாரு, ஓகே, don't lean on your own understanding அப்படின்னாரு. don't lean on your own understanding. எத்தனை பேர் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சிருக்கீங்க? Proverbs 3 verse 5 and 6 தான் கொடுத்தாங்க. எத்தனை பேர் 5 and 6 7 8 வாசிச்சிருக்கீங்க? இல்ல பாஸ்டர், 2 வசனம் கொடுத்தா 2 தடவை வாசிக்கணும், அதுக்காக ஏன் 2 வாசிக்கணும்? வாசிக்க பார்ப்போம். அடுத்த 2 வசனம். நான் இன்னைக்கு வசனத்தை கொடுத்தேன் சிஸ்டர், அங்கங்க சொல்லுவேன், டக்குன்னு மாறி வாசிச்சிருங்க. இன்னும் பாஸ்டர் நேரா கொடுத்துட்டு வேற எங்கேயோ போறாருன்னு சொல்லுவாரு. நான் அப்படிதான். ஓகே, வாசிங்க. Proverbs, நீதிமொழிகள் 3 வசனம் 5ல இருந்து 8 வரையும் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் Proverbs 5 verse 5 to 8, 5ல இருந்து 8. Proverbs 3, நீதிமொழிகள் 3. அதேதான். ஓகே, அன்னைக்கு இதுதான் வெளிப்பட்டது. Don't lean not on your own understanding. உன் சொந்த புத்தியிலே சாயாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தொடர்ந்து 7 வாசிங்களேன். உன்னை யார் என்று எண்ணாதே. சம்டைம்ஸ் அந்த வசனம் ஓகே சார், நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம் பாருங்க, சொந்த புத்தியிலே சாயாதே சொல்லிட்டு கண்டினியூ என்ன தெரியுமா சொல்றாரு, நீ ஞானி என்று எண்ணாதே. Don't think you are wise. Who is the best person in the world who is very wiseful? Only God. ஒன்னி தேவன். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம எதுக்கு தேவன் இதெல்லாம் கொடுக்கிறான்னா நம்மள கொண்டேம் பண்றதுக்கு இல்ல. இஸ் நாட் கொண்டேமிங் us. என்னோட beloved சபை மக்களே, நம்மளை யாரையும் அவர் கொண்டேம் பண்றதுக்கு இல்ல, நம்மளை உற்சாகப்படுத்துகிறதுக்கு, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு. சில சமயத்துல இந்த பிசாசானவன் நம்ம மண்டையில பூந்து அவன் என்ன சொல்றான்னா, உன் ஞானம் பெஸ்ட், நீ அந்த ஞானத்துல நட. அதனால உடனே புறப்பட்டு வந்துச்சு, don't lean on your own understanding. உன் சொந்த புத்தியிலே சாயாதே அப்படின்னு ஒரு டாப் வச்சாரு. இன்னைக்கு திடீர்னு சொல்றாரு, நீ ஞானி என்று எண்ணாதே அப்படின்றாரு. அப்ப நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கோம், நம்ம என்ன நினைப்போம், நான் எப்ப ஃபர்ஸ்ட் சொன்னேன் நான் ஞானின்னு? நாங்க சொல்லல.
பட் சம்டைம்ஸ் பிசாசானவன் அப்படியான ஒரு சிந்தனையை கொண்டு வருகிறான் நம்ம புத்தியில. we think we are wiseful. God says no. ஃபுல்லா தேவனுக்கு ஒப்பு கொடுக்க சொல்றாரு. ஓகே, சரி. இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம பார்க்க போறது இந்த ஆவியிலே நம்ம உலக பிரமாண ஆசீர்வாதத்தை பார்த்தோம். போன வாரம் பார்த்தோமா இல்லையா? அப்புறம் ஆவியின் ஆசீர்வாதத்தை பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு அந்த ஆவியிலே even in spiritual there's lot of gifts, lot of blessing coming to us. இதை பார்க்க போறோம். சோ இதை பார்க்க போறதுக்கு திருப்பி நம்ம போன வாரத்தோட காரியத்தை பார்க்க போனோம். என்ன பார்க்க போனோம்? எபேசியர் 3 வசனம் 20 21 என்ன சொல்லுச்சு? Ephesians chapter 3 verse 20 and 21. What does it says? எபேசியர் 3 வசனம் 20 21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமின் படியே. பாருங்க, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நம்ம நினைப்பதற்கும் மேலாக நமக்குள்ள ஒரு வல்லமை. There's a power in us. It is working that even our prayer, or even before I think what I want, God says I can do more than that. But there is a power inside. What is that power? ஒரு வல்லமை உள்ளுக்கு இருக்கான். இதை போன வாரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தேன். இதான் நான் சொன்ன தேவ வார்த்தையை உண்ண 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 அபிஷேகத்தினால் நிரம்ப நிரம்ப நிரம்ப. ஓகே, இன்னொன்னு வஸ்திரம். எதை உடுத்துவோம்? வஸ்திரத்தை உடுத்தணும். என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க. வாட் இஸ் நீதியின் வஸ்திரம்? ரைச்சியஸ்னஸ். இதைத்தான் பார்த்த தேவன் என்ன சொல்ற? முதலாவது தேவனோட நீதியும் தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடணும். இது ரெண்டு தேடணும். ரைட் இல்லையா? அந்த ரைச்சியஸ்னஸ் குறித்து நம்ம படித்தோம். பல பேர் நம்ம அங்க இறங்கி வந்தேன், எது ரைட்டு எது ராங் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா இல்லையா? ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு தெரியும். So today God is also continue telling, walk in the righteousness. ஓகே, இத சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை கொடுத்தாரு போன வாரம். என்ன வசனம் கொடுத்தாரு? 3 யோவான் 3 John chapter 1 3 யோவான் 1 வசனம் 2 3 சொன்னாரு. என்ன சொன்னாரு? பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறார் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாருங்க, கொடுத்த எஃபிஷியன்ஸ் வார்த்தையும் இந்த வார்த்தையை நீங்க சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்னா, எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை என்ன? பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த வல்லமை என்னன்னா, மற்றவர்களை குறித்து புறம்பே பேசாது, மற்றவர்களை குறித்து தாழ்த்தி பேசாது. அது என்ன சொல்லுதுன்னா, beloved, I pray for you. அவர் யாரு? அவர் என்ன பத்தி குத்தமா பேசுறவரு. அவர் யாரு? என்ன புறம்பே பேசுகிறவரு. ஆனா நான் யாரு? நானே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியவன். அதுதான் வசனம் சொல்லுது. இதத்தான் தேவன், God is expecting everyone. இந்த சபையிலே ஆராதித்துக் கொண்டிருக்க தேவஜனமே, தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கும் காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்களை குறித்து நீ கவலைப்படாது. Don't worry about others. Just worry about yourself. So how must I be? I must be a person who says, Beloved, I pray for you. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ சகலத்திலையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேயா அப்படின்னு சொல்ற ஒரு ஆத்மாவாக இருக்கணும். அதுதான் அந்த வல்லமை. இதை நான் ஜெபிச்சுட்டு நான் பார்க்கிறேன், என் சாட்சி வருது. எனக்கு என்ன சாட்சி வருது? அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று கேட்கும் போது அங்க வசனம் சொல்லுது, ஐயோ என் உள்ள ரொம்ப சந்தோஷப்படுகிறது. இதுதான் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கும் காரியம். இதை செய்யும் போது
இதை செய்யும் போது, இதை கடைபிடித்து வரும்போது தேவன் சொல்லுகிறார், I will add the blessing to you. தேவஜனமே, இப்ப திடீர்னு ஒரு கேள்வி கேட்டனா, எதுக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்கும் வல்லமை? Why do you need healing power in your hand? Why do you need miracles? You know, you செஞ்சா தெரியுமா, மோசே கோலை தூக்குனாரு, கடல் 2 ஆச்சுல. இந்த மாதிரி ஒரு வல்லமை உங்க கையில இருக்கணும். எதுக்கு? To bless others. மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். சமம்? To show how great God is, not how great. இது முக்கியம். இந்த தேவனை அறிந்து காரியத்தை செய்யறதுல நான் எவ்வளவு வல்லமையா இருக்கேன்னு முக்கியம் இல்ல. நான் ஜீரோ. யாரு ஹீரோ? தேவன் ஒருவரே ஹீரோ. அப்ப அவர் கொடுக்கும் இந்த வல்லமை எதற்காக நம்மளை நிரப்புகிறார்? அவரோட நாம மகிமைப்படணும், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நான் செய்யும் தேவன் என்னை உபயோகிக்கும் இந்த ஊழியத்தில் உபயோகிக்கும் போது தேவன் நாம மகிமைப்படணும். அதுக்கு தான் அவர் செஞ்சுட்டு வர்றாரு. சோ அதுல சில குறைகள் நமக்குள்ள இருக்கு. அதைத்தான் இப்ப பேசிக்கிட்டே வர்றாரு. இதை எடுத்துறியா, இது வேண்டாயா, ஒரு சமயம் ஹேட்ரட் உள்ளது இருக்குதியா, உனக்கு வெறுப்பான ஆவி இருக்கியா, அதை எடுத்துறியா, மற்றவங்களை குறித்து பொறாமையா பேசுகிறவா இது காரியம் இருக்கியா, எடுத்து. அதான் அன்ரைச்சியஸ்னஸ். ஐ யூ ஃபாலோவிங் மீ? நான் ஒன்னொன்னா உங்களை செக் பண்ண முடியாது. இப்போ போன வாரம் நான் ஒன்று சொன்னேன், என்னது வாட்ஸ்அப்பில் பச்சையாக ஒன்று வரும். வாட்ஸ்அப் தர்றது, வாட்ஸ்அப்பில் பச்சையாக ஒன்று வரும், அதை தட்டி பார்த்தா தெரியும். சில பேரெல்லாம் சொன்ன மென்ஷன், ஆனால் சில பேர்லாம் நான் சொல்கிறேன், நான் மென்ஷன் பேர்லாம் அருமையான வார்த்தைலாம் போட்டிருக்காங்க, ஆசீர்வாதமான வார்த்தை போட்டிருக்காங்க. அதை கண்டினியூ செய்யுங்க, நீங்கள் கீப் டூயிங். ஆனால் நான் சொன்னது யாரை குறித்து சொன்னேன்? போன வாரம் எல்லாம் கேட்டீங்க தான் சிவமணி, யாரை குறித்து சொன்னேன்? இந்த சில பேர் போடுறாங்க தெரியுமா, அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அவங்க போடுவாங்க. ஏன்னா they know, இப்ப போடுறாங்க, அவங்களுக்கு தெரியும் பாஸ்டர் வாசிப்பாருன்னு. சோ அவங்க எதுக்கு போடுறாங்கன்னா, to hurt pastor. They are very happy. நான் சும்மா சொந்தம் நான் எடுத்துக்கிட்டேன், மற்றவங்க நான் எடுக்கல. So for me I am telling, don't do that. அதை செய்யாதீங்க. சில பேர் ஆசீர்வாதமான போட்டிருக்கு, சில பேர் பாட்டு போடுறாங்க, வெரி குட். சில பேர் இப்ப என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நான் ஆசீர்வாதமான போடக்கூடாது, போடுங்க. எரேமியா 29:11, தேவன் உன்னை உனக்கான ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், போடுங்க. தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், போடுங்க. ஆசீர்வாதமாக போடுங்க. இந்த கண்டெம்னேஷனை போடாதீங்க. பிசாசானவன் அதை செய்து கொண்டிருக்கிறான். அதனால தான் டிக்டாக்ல உங்களுக்கு அனுப்புறான். நீங்க அதை வாட்ஸ்அப், ஓ இதை நான் அவன் அடிக்கணும், போட்டு விடு, அவன் என்ன பார்ப்பான், போட்டு விடு. எதை நீ விதைக்கிறாயோ அதை அறுத்துக் கொள்வாய். நான் சொல்றேன், நீங்க பாஸ்டர் என்ன டைரக்டா சொல்றேன் பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எதை நீ விதைக்கிறாயோ, நீனா என்னைய சேர்த்து சொல்றேன், எதை நான் விதைக்கிறேனோ அதை தான் நான் அறுப்பேன். நீ நல்லதை விதை, அதை தான் தேவன் சொல்லுகிறான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், pray for them. நான் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேங்க, the harvest is plentiful, workers are very less. ஆமாவா? அதான் ரசூல் சொல்லுது. And you know who is going to do the harvest? I'm telling you, great thing is happening, and God is going to use mightily you and me in this church to do the harvest. But to do the harvest, முத கத்திய பிடிக்க தெரியணும், ரைட் இல்லையா? அப்புறம் அதை என்ன சொல்றது, அதை என்ன சொல்லுவீங்க, அந்த அதை பிடிச்சி வெட்ட தெரியணும். என்னங்க, ஏதோ பிடிச்சி வெட்டுங்க. நீங்க ரோங்கா வெட்டினே கழுத்தை விட்டு விடுவீங்க. ட்ரைனிங் கொடுக்கணுமா இல்லையா? இன்னொன்னு வெட்டிட்டு இதை பாதுகாத்துக் கொள்ளணும். அறுவடை செஞ்சுட்டு வா 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 வெட்ட போ, வந்தா வா வராட்டி போ, அப்படி அறுவடை.
அந்த ஆத்மாவை பார்த்து பாதுகாத்துக் கொள்ளணும், அந்த ஆத்மாவுக்காக ஊழியம் செய்யணும், அந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும். அதான் இப்ப சொல்லிட்டு வராரு. அறுவடை மிகுதியாக இருக்க போகிறது. அதை செய்ய போகிறது யாரு? நம்ம தான். ஆனா இன்னைக்கு தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். So get ready and stop talking about others. Don't look down on others. Leave them alone. But you pray for them. அவர்களுக்காக ஜெபிங்க. யார் வந்தாலும் எந்த பிரச்சனையோட வந்தாலும் சொல்லுங்க, beloved, come, I pray for you. And you will see God's great thing. உன் ஆத்துமா வாழ்ந்தது போல நீ சகலத்திலையும் வாழ்ந்து சுகமாயும் சுகத்திற்கும்படி நான் ஜெபிக்கிறேன் உனக்கு அப்படின்னு. ஓகே, இன்னொரு வசனத்தை உங்கள்கிட்ட சொன்னேன், இதை நோட் டவுன் பண்ணி திருப்பி வச்சுங்க. 139 Psalms 139 வாசிக்க வேணாம். 139 verse 4. ஓ வாயில வார்த்தை உருவாவதற்கு முதலே தேவன் அறிந்திருக்கிறார் அதை. Even before a word comes out, God knows. So be careful of throwing words. And don't always say, நான் பேசினேன் அது ரைட்டு, அதுதான் திருப்பி ப்ரோவோக்கு போயிடணும். என்ன சொல்றாரு? நீ ஞானி என்று என்னாதே. பார்த்தீங்களா, எல்லா வசனமும் நமக்கு தான் சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு. ஓகே, சரி, இவ்வளவு சொல்லிட்டு இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு போவோம். பல ஆசீர்வாதம் இருக்குது. முதல் ஆசீர்வாதம், first blessing, spiritual gifts, fruit of the spirit. இது எங்க இருக்கு? எங்க இருக்கு? நினைச்ச மார்க்கெட்ல ஃப்ரூட் இருக்கிறாங்க. ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனி. ஓகே, இதை கலாத்தியர், நான் இதெல்லாம் சொல்லிட்டே போனா டைம் ஆயிரும், ரைட்டா இல்லையா? சோ நீங்க சொல்றதை எழுதி வச்சுக்க, வீட்டுல போய் வாசிங்க. கலாத்தியர், Galatians chapter 5. நீங்க பைபிள் ரீட் பண்றவங்க மனசுல இப்போ சந்தோஷம் இருக்கும், அப்போ நான் தப்பிச்சேன்டா அப்படின்னு இல்ல, அப்பப்ப சொல்லுவேன், எடுத்துருங்க. ஓகே, கலாத்தியர் 5 வசனம் 22 ல இருந்து 23. Galatians chapter 5 verse 22 to 23 வாசிக்கணும். அங்க ஆவியின் கனி, fruit of the spirit. எத்தனை fruit, எத்தனை spirit? 9 spirit, 9 fruits. One spirit. அங்க அப்படியா போட்டிருக்கு fruits. அங்க ஃப்ரூட் தான் போட்டிருக்கு. அப்படின்னா ஒரே கனி. நான் இதை பல வாட்டி சொல்லியிருக்கேன், ரைட்டா இல்லையா? ஒரே கனி எத்தனை சொல? 9 சொல. 9 சொல. சோ கிஃப்ட் 9. ஓகே, அதுல அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருக்கு, ரைட்டா இல்லையா? இதை நமக்கு கிஃப்டா கொடுக்கிறாரு. ஆடட். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும் போது, first seek the kingdom of God and his righteousness, and these will be added. What will be added? The fruit of the spirit. The fruit of the spirit நமக்கு ஆட் பண்ணும்போது, இப்ப கேட்டனா ஏங்க சில பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்துல சந்தோஷம் காணாம போயிடுச்சு. Yeah? அப்ப fruit of the spirit working or different fruit is working? இல்ல கேக்குறேங்க. ஹலோ, ஏன் இவ்வளவு சீரியஸா பாத்துறீங்க? சந்தோஷமா பாருங்க. சோ fruit of the spirit 9 இருக்கா இல்லையா? வேணுமா வேண்டாமா? இத கேட்டாதான் கிடைக்குமா அல்லது ஃப்ரீயா கொடுப்பாரா? சொல்லுங்க. Ask and seek. Not everything we have to do. நம்ம எப்படின்னா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும். நமக்கு எல்லா ஆசீர்வாதம் நம்ம தலையில வந்து விழுவணும். ஏன்னா we think I am the best of the best. Am I right? For example, சும்மா இந்த ராயன் எடுத்துக்கல அல்லது இந்த ரே எடுத்துக்கல. இப்போ மியூசிக் வாசிக்கிறாங்க. இப்போ எத்தனை வருஷமா வாசிக்கிறீங்க? இப்போ 1 year இருக்குமா, 2 year இருக்குமா? 2000
ஏதோ 24 ஆரம்பிச்சாங்களாம். அப்போ பிடிக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? இப்படி இருக்கும், ரைட்டா இல்லையா? இப்ப பாருங்க, என்னென்னமோ டிவைஸ்லாம் போட்டாரு அவரு, என்னென்னமோ போட்டுறாரு, செய்யறாரு. ஆனா இந்த லெவலுக்கு வர்றதுக்கு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அவங்க அப்பா எவ்வளவு தோச்சிருக்கிறாருன்னு? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உலக ரீதியா இந்த ஊழியம் செய்யறதுக்கே அந்த தோச்சா இன்னைக்கு அந்த மகன் நின்று விளையாடுறான். அதே மாதிரி தேவன் நம்மளை தோக்கிய இந்த அபிஷேகம் நமக்கு வரும். அப்ப நம்ம கேட்கணும். கேட்கும்போது தேவன் சொல்ற, இதை அப்புறப்படுத்து, இதை ரிமூவ் இட். இன்னும் சில பேரு இந்த சபையில டெய்லி ப்ரே பண்றதே இல்ல, டெய்லி வேர்ட் ஆஃப் காட் படிக்கிறதே இல்ல. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? என் குருவி வந்து சொல்லிட்டு போச்சு என்கிட்ட. நான் எப்போதும் சொல்லுவேன், எனக்கு ஒரு குருவி இருக்கு, ரைட்டா இல்லையா? குருவி வந்து சொல்லிட்டு போச்சு. We always find excuses for not reading the Bible, for not praying, for not worshiping. We always find excuses. Then how can we be filled? So word of God is important. முதலாவது தேவ வார்த்தையை வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். இதை டெய்லி செய்யணும். முடியல பாஸ்டர், முடியுதோ முடியலையோ மொட்டையாவீங்களோ எனக்கு தெரியாது, இதை செஞ்சு ஆகணும். அப்புறம்தான் அபிஷேகங்க, அப்புறம்தாங்க ஆசீர்வாதம். இது வெறும் ஆவியின் அபிஷேகம் மட்டும் இல்லைங்க. நான் சொல்றேன் வெல்த். நான் இன்னைக்கு ப்ரோவர்ப்ஸ் வாசிக்கும் போது தேவன் சொல்றாரு, I will bless you with the wealth. வெல்த்னா என்னது? ஒரு ஆள் சாட்சி சொன்னாரு, அவர் வீட்டுல எத்தனை காடி இருக்கு? அவருக்கு ஒரு காடி, வைஃபுக்கு 2 காடி, மகனுக்கு ஒரு காடி, 4. தேவையா? என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? இல்ல நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். Wealth, blessing comes. Why? Be right with the Lord. Keep doing the right thing for the Lord. You will see great thing happening. ஜேம்ஸ் சொல்றார், பாஸ்டர் என்ன மட்டும் எடுத்துறீங்க பாஸ்டர். ஜேம்ஸ் வச்சிருக்காரு காடி நிறைய. ஒன்னு ஹவுஸ் சைட்லயே போட்டு வச்சிருக்காரு, ஃப்ரீயா யார் வேணாலும் வந்து எடுத்துட்டு போலாம். We have been blessed. இந்த சபைக்கு நான் வரும்போது நம்ம எப்படி இருந்தோம்? அங்கங்க ஒரு காடி இருந்துச்சு, இன்னைக்கு எத்தனை காடி இருக்கு? ஒவ்வொரு வீட்டுல எத்தனை காடி இருக்கு? இது இந்த ஆசீர்வாதத்தை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். பட் இட் will be blessed more when we are blessed with the Holy Spirit and the blessing of the Holy Spirit. Okay, இது ஆவியின் கனி. அடுத்தது என்ன blessing கொடுக்கிறாரு? இதை 1 கொரிந்தியர் 12 வசனம் 4 இருந்து 11 வாசிச்சீங்கன்னா, 1 Corinthians chapter 12 verse 4 to 11. இதையும் வாசிக்க வேணாம் சிஸ்டர், ரொம்ப இருக்கு, நீட்டா இருக்கு. இதெல்லாம் எழுதி வச்சிட்டீங்களா? மனப்பாடம் வாங்கிட்டீங்களா? அடுத்த வாரம் கேட்பேன், பாஸ்டர் நீ சொல்லவே இல்லை பாஸ்டர், நீங்க இறங்கி வந்துருவாங்க. ஓகே, இது வந்து gift of the spirit, unity in diversity. ஓகே, இதுல 9 gift இருக்கு. ஒரே பழம் 9 சொலை. இதுல 9 gift இருக்கு. என்னென்ன gift இருக்கு அதுல? இதுல தான் நீங்க பாத்தீங்கன்னா word of wisdom. தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? word of wisdom, ஞானமா? ஓகே, வார்த்தையின் ஞானம் அல்லது ஞானம் தான், for you to understand the word. ஓகே, அது ஒரு gift. அப்புறம் word of knowledge. ஓகே, அது ஒரு gift. அப்புறம் faith, விசுவாசம். அப்புறம் gifts of healing, சுகம் கொடுக்கும் வல்லமை. அப்புறம் working of miracles, அற்புதம் செய்யும் gift. அப்புறம் prophecy. ஓகே, prophecy சொல்றது. இன்னொன்னு நான் சொல்றேன், prophecy நான் எப்போதும் சொல்றேன், prophecy must come with word of God. கர்த்தரோட வார்த்தை மூலமாக வரணும். ஏன்னா அந்த prophecy வரும்போது அந்த ஆத்மாவை தேவன் பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஓகே, அடுத்தது discerning spirit, ஆவி. பாருங்க, பல ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நமக்கு தெரியல எது பரிசுத்த ஆவி, எது அசுத்த ஆவி.
இவங்கிட்ட நல்ல ஆவி இருக்கா, இவங்கிட்ட கெட்ட ஆவி இருக்கா அப்படின்னு உடனே போய் தலையை கை வச்சு சொல்லிவிடாதீங்க கெட்ட ஆவி இருக்குங்க. எது சொல்றனாலும் பாஸ்டர்ட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. எனக்கு இருக்கிறதே 4 ஆத்மா தான் இருக்கீங்க. கையை வச்சு இஷ்டத்துக்கு எதையும் சொல்லி ஆவியெல்லாம் ஓடிட போகுது. அந்த டிசர்னிங் ஆவி தேவன் கொடுப்பார். அப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே. அப்புறம் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ், பாருங்க, பல பாஷைகள் பேசும்படி, அப்புறம் அந்த பாஷையை வியாக்கியானம் செய்யும்படி, இதெல்லாம் gift. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லது அந்த சர்வீஸ் லீடர் சொன்ன மாதிரி கொடுத்து விட்டார். எடுத்துக்கிறோமா இல்லையானே யார்கிட்ட இருக்கு? நம்மள்கிட்ட இருக்கு. இது நான் ஒரு ஃபியூ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே தேவன் சொல்லிட்டாரு, I'm going to bless this church with this blessing. நானும் சொல்லிட்டே வரேன், வாரமும் சொல்லிட்டு வரேன். என்கிட்ட 2 பேரும் கூட வந்து சொன்னாங்க, pastor, God is going to bless pastor. God is already. ஆனா ஏற்றுக்கொள்ளுகிறோமா இல்லையா, பெற்றுக்கொள்ளுகிறோமா இல்லையா, அது உங்க கருத்துல இருக்கு. அல்லது மேபி we are not ready yet la. So keep doing. Okay, keep praying, keep doing. Okay, இது ரெண்டாவது blessing. மூணாவது blessing என்ன blessing? 5-4 ministry gifts. 5-4 ministry gift. இது எங்க இருக்குன்னா எபிசியன்ஸ் 4 வசனம் 11 ல இருந்து 16. Ephesians chapter 4 verse 11 to 16. தேவஜனமே எல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுங்க. சிஸ்டர் பாடி வாசிக்கணும் சார். நான் எதை வாசிக்க சொல்றேனோ அதை மட்டும் வாசிக்க. எல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பைபிள் ஸ்டடி அல்லது எந்த டைம்ல நான் உள்ளுக்கு வருவாங்க, வந்து கேட்பேன். அப்போ தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, அப்போ வாசிக்கணும். ஓகே. இது 5-4 மினிஸ்ட்ரினா என்னது? இங்க 5 ஃபோல்னா 5 இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அங்க அவர் 5 ஊழியம் கொடுக்கிறாரு. என்ன ஊழியம்? அப்போஸ்தலர் ஊழியம், ப்ராஃபட், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர் அண்ட் டீச்சர். எல்லாரும் என்னோட தான் நடந்து வரீங்க. 5 கிஃப்ட் இருக்கு பாருங்க. இப்ப இந்த ஆரம்ப கிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், அப்புறம் அந்த 9 கிஃப்ட், ரைட்டா இல்லையா? இதெல்லாம் தாண்டி வரணும் இந்த இதுக்கு. ஏன்னா இது ஊழியத்து, பெரிய ஒரு ஊழியத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போறாரு. இங்க ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து இதை உங்க கருத்துல கொடுப்பாரு. ஆனா சில சமயத்துல 3/4 பேர் இந்த சர்ச்சில் அதை தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள் எடுத்தோடனா வர்ஷிப் செய்யணும், எடுத்தோடனா ஒரு டீச்சர் ஆகணும், எடுத்தோடனா பாஸ்டர் ஆகணும். இந்த 1ஆம் வகுப்புக்கு போனோனே யாருக்கும் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டு கோ டு ஸ்டாண்டர்ட் 1. இப்போ கூட ஸ்டாண்டர்ட் 1க்கு போறதுனா என்னத்துக்கு போனோம்? கிண்டர்கார்டனுக்கு போயிட்டு தான் போனோம். ரைட், நீ வென்ட் டு கிண்டர்கார்டன். கிண்டர்கார்டனுக்கு போயிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி தாண்டி வரணும். ரைட்டா இல்லையா? எடுத்துடணும். ஐ வாண்ட் டு பிகம் a டீச்சர். இல்ல நீங்களே கேட்கறது ரைட்டா இல்லையா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இப்ப நான் இங்க இருக்கிறேன், எத்தனை வருஷத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பேன் நினைக்கிறீங்க? வயசு 23ல ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய், ஓகே, சில பேர்த்துக்கு தெரியும், மெத்ரி சபையில கூட்டி பொறுக்கி என்னென்ன ஊழியெல்லாம் தேவன் செய்ய சொன்னாரோ செஞ்சு, அப்புறம் பாஸ்டர்ட்ட அன்னைக்கு கூட உட்காந்து நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாடணும், குவாயரை கொடுத்தாரு. அதுல மனுக்கள் வாங்கி பாட்டு பாடும்போது நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டிட்டு எக்ஸ்கியூசிங்வாங்க, மேல இருந்து கீழே வரையும் வருத்துறோம், பாட வச்சு, அப்புறம் அப்படியே ஒரு மூலியமா கொடுத்து 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 அப்புறம் சபையை விட்டு விரட்டி, அதுவும் நடக்கும். எவ்வளவு வேதனைப்படுவோம். அப்புறம் இன்னொரு சபை சேர்த்துக்கும், அப்புறம் இன்னொரு சபை விரட்டும். இதெல்லாம் நடந்து உத வாங்கி 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 அப்புறம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. சரி, இப்ப பாத்திரா உட்கார்ந்தவர பாத்திரா ஆயிடுறோமா? நானும் படிச்சு டிகிரி எடுத்தனா இல்லையா? இந்த வயசுல தேவையா? ஆனா ஊழியம் செய்யணும்னா பாருங்க, எல்லா ஸ்டெப்பும் வரணும். உங்களையும் அப்படிதான் வழிநடத்திட்டு வராரு. ஒரு நாள் தேவனுக்காக ஜொலிக்கும்படி நீங்க தேவன் வழிநடத்தி கொண்டு வர்றாரு. இந்த இடத்துல நீங்களும் நிற்கும்படி. ஏன்னா திடீர்னு இது ஒரு ஞாபகமா கொண்டு வந்தாரு.
என்னன்னா ஒரு பங்களான் வாங்க போறோம்ல நம்ம பாருங்க எத்தனை ஆமீன் வந்து ஆமீன் ஆமீன் ஆமீன். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னார், ஒரு ஆமீன் வந்துச்சா? ஓ பங்களான்னு தெரியாது, பில்டிங் தான் தெரியும். ஓகே, ஒரு பில்டிங் வாங்க போறோம். ஓகே, அதுக்காக ஜெபித்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் பெருசா கொடுக்கிறார் நமக்கு. ஓகே, இட்ஸ் a big building. ஓகே, நிச்சயம் ஒரு சமயம் நைட்ல இன்னொரு ஒரு வாரம் ஒன் வீக்ல டெபாசிட் கொடுத்துருவோம். ஹalleluya. இன்னொரு வாரத்துல நமக்கு லோன் கிடைக்குது. ஹalleluya. இதுக்கு சத்தமா சொல்லுங்க. அப்புறம் அந்த பில்டிங்கை பெர்ஃபெக்ட்டா செஞ்சு அங்க ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. முடிஞ்சா நான் காலைல சொன்னேன், பிரதர் இந்த முடிஞ்ச அந்த வருஷம் அந்த பில்டிங் குள்ள போயிடணும். ஹalleluya. இப்ப எது கொடுத்தாரு? நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, ஆண்டவரே இந்த லோன் 30 வருஷம் எடுக்க போறோம். நான் இப்ப என்ன கண்ணாடியை பார்த்து நீ 30 வருஷம் உயிரோட இருக்க மாட்டேன். ஏன்னா நான் வைஃப்ல சொன்னா வைஃப் கோச் போகணும், சும்மா இருக்கீங்களா நீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் 100-200 வருஷம் இருந்தேன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லுங்க? அதான். சோ 30 வருஷம் நீ இருக்க மாட்ட, நீ லோன் எடுக்கிற, அதுக்கிட்ட என்ன நடக்க போகுது? யோசனை வந்துச்சா இல்லையா? ஆனா என் யோசனையோட அப்பாவோட யோசனை எப்படி இருந்திருக்கும்? He will get ready people. I'm telling you in the name of Jesus. He already preparing people. He already preparing the church. He's building his building. It belongs to the Lord. And the Lord will do great thing. That is what is preparing you and me. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. Don't think யாரோட வரோம், இப்படி வரோம், அப்படி வரோம். மோனி உங்களை எண்ணியும் தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவஜனமே, பெரிய காரியத்தை தேவனுக்காக செய்யும்படி. சரிங்களா? அப்போ இந்த கிஃப்ட், எந்த கிஃப்ட்? இந்த பாஸ்டர் கிஃப்ட், இந்த டீச்சர் கிஃப்ட், இந்த எவெஞ்சலிஸ்ட் கிஃப்ட் யாருக்கு வரும்? இதுக்கு யாரும் ஆமீன் சொல்லல. வேண்டாமா? யாம் பாஸ்டர், ஆமா பாஸ்டர், இதெல்லாம் தூக்கிட்டு உங்க மாதிரி தூக்கிட்டு படிச்சு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? சபைக்கு வந்தோமா போனோமா இருக்கணும், 2 கறிப்பாக்கு சாப்பிட்டோமா காஃபியை குடிச்சா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணும், என்ன விட்டுருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட மட்டும் கன்ஃபார்ம் 100% அடிச்சு சொல்றேன், ஒன்னா விட மாட்டாரு. எஸ்பெஷலி என் டாட்டர் 2 பத்தி நான் சொல்றேன். ஆமென். விட மாட்டாரு, குட்டிச்சிருவாரு. ரைட்? அவட்டுக்கு அப்புறம் அவட்டே க்ளோஸ் பண்ண போறாங்க. ஏய் யூ ஆர் மீ ஹியர். ஹalleluya. இப்ரூ ஒழுங்கா படி. நீ ஓடலாம்னு நினைக்காத. எங்க ஓடனாலும் அபிஷேகம் இங்கதான். ஒத்தர மேல அபிஷேகம். தேவனுக்காக நீ ஊழியம் செய்வாய், ஆனா நீ பெரிய பணக்காரனா இருப்பாய். ஒவ்வொருவரும் இந்த சபையிலே தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க, அதே டைம்ல தேவனோட ஊழியத்தையும் ஆசீர்வாதத்தோடு செய்யும்படி தேவன் கிருபை செய்வார். நம்ம என்னது இந்த பச்சை பாதம் பார்த்துக்கிட்டு அல்லது இந்த பிச்சைக்கார மாதிரி அல்லது என்ன சொல்றது மற்றவங்களை கொண்டேன் பண்ணிட்டு இல்ல. அதனால தான் இன்னைக்கு தேவன் நீதியை குறித்து பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு வந்து சொல்றாரு, ஒருமனப்பட்டு காரியங்களை செய்யும்படி தேவன் கிருபை செய்கிறார். அதுவும் இந்த சபையில நான் திருப்பி சொல்லிடுறேன், கோச்சுக்காதீங்க. இந்த சபையில ஒரே சரீரமா வேலை செஞ்சா பெர்ஃபெக்ட்டா போலாம். இந்த ஒரு சரீரத்துல யாராச்சும் வேட்டு வைக்கணும் இது வச்சுருந்தீங்க சபை இருக்கும். இதை நான் சொல்லிடுறேன். நீ செய்யலாம் நினைச்சியானா தேவன் ஒண்ணு அப்படியே தூக்கி வெளியே ஓட்டுவார். ஐ டோன்ட் வாண்ட் யூ. அவருக்கு வேண்டியது அங்க ஒரே ஒரு சபை தான், ஒரே ஒரு சரீரம் தான். ரைட்டா இல்லையா? அதுதான் தேவனுக்கு வேணும். அதுக்கு இணைந்து நம்ம வேலை செய்யணும். ஓகே, சோ அந்த 5-fold gift வருது. அப்புறம் என்ன gift வருது? நீ கொஞ்சம் 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா
இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டேன். ரோமன்ஸ் 12:6-8, ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 6 to 8 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க பல இன்னும் gift இருக்கு. தேவஜனமே, நம்ம நினைக்கிற எல்லாம் ஒரு gift இதெல்லாம் பெருசு அவங்களாம் பல gift இருக்கு. உங்களுக்கு தெரியுமா பேசுறது gift? டாக்கிங். சில பேர் பேசினா மத்தவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். பாத்தீங்களா? சில பேர் பேசினா காதுல ரத்தம் வரும். அதை குறிச்சு நான் பேசல. சில பேர் பேசினா, சிஸ்டர் பேசுறீங்களா, ஐயோ நீங்க சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வேதனையில வரும்போது, கஷ்டத்துல வரும்போது தேவன் உங்களை உபயோகித்து பேசுவார். அது மினிஸ்ட்ரி. இட்ஸ் a ministry. நீங்க போய் வாசி பாருங்க. prophecy, ministry, teaching, exhortation, giving, leading, showing mercy. எல்லாரும் mercy காட்ட முடியாதுங்க. எல்லாரும் can't show mercy. Only certain of you all can show. எல்லாரும் எடுத்து உடனே கொடுக்க முடியாது. Only certain people can give. It's a gift from God. It's a gift. அப்புறம் வாசிங்க, வீட்ல போய் இதெல்லாம் வீட்ல வாசிங்க. 1 பேதுரு 4, 1 Peter chapter 4 verse 10 to 11. அங்க வாசிங்கன்னா serving, serving people is a gift from God. பல கிஃப்டை தேவன் அப்படியே வச்சு கொடுத்துட்டே வராரு. prayer, intersection. ஓகே, சில பேர் நம்ம சபைக்கு வாங்க கூடி வாங்கன்னா பாருங்க, இப்ப 40 பேர் கூடி இருக்கோம். பிரேயர்னா எத்தனை பேர் இருப்போம்? less than 10. அதுல ஜெபம் முடிஞ்சு நாசலமா இருக்குன்னு சொன்னா ஒரு 15 பேர் வருவாங்க. என்ன பாஸ்டருக்கு தான் அந்த ரைட் இருக்கு பேசுறது, மத்தவங்களுக்கு யாருக்கும் ரைட் இல்ல பேசுறது. ஓகே, ஆனா ஜெபம்னு சொன்னா எத்தனை பேர் கூடி வரணும்? எல்லாரும் வரணும். Because it's a gift God is giving you to pray. ஓகே, சோ இந்த மாதிரி gift எல்லாம் அங்க கொடுத்துட்டே வந்துட்டாரு. கடைசி ஒரு gift சொல்றாரு. இது உங்களுக்கு பிடிக்குதோ இது உங்க தலை மேல வைக்கப்பட்ட ஒரு gift. இதை செய்யல என்றால் உமக்கும் எனக்கும் ஐயோ. வாசிங்க, இத வாசிங்க சிஸ்டர். Matthew 28, Matthew chapter 28 verse 18 to 20. Matthew 28 வசனம் 18 ல இருந்து 20 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இதுதான் பெரிய கட்டளை. The great commission given to every one of you all. ஓகே, பாருங்க. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்புறம் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். அப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வந்துட்டு இப்ப சொல்றாரு, எல்லா அதிகாரமும் என் கரத்துல இருக்கு. யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு. All authority is with me and I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். அப்பதான் அந்த அதிகாரம் யார்கிட்ட வருது? இப்ப நம்மகிட்ட வருது. இப்ப நம்மகிட்ட என்ன செய்ய சொல்றாரு? நீ போய் சத்தியத்தை சொல்லு, ஞானஸ்தானம் கூட. அதுல நீ கொடுத்துறாதீங்க ஞானஸ்தானம், பாஸ்டர் மட்டும் கொடுக்குற ஞானஸ்தானம், எல்லாரும் தலையில கை வச்சு ஞானஸ்தானம் கொடுத்துறாதீங்க. ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்றாரு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானத்திலே கொடுங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்றாரு. அவர்களை போதிங்க என்று சொல்றாரு. அவர்களுக்காக ஜெபிங்க என்று சொல்றாரு. இதை செய்யணும்னா இப்ப சொல்லிட்டு வந்ததெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரணுமா இல்லையா? வந்தா தர சொல்ல முடியும். இது தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். சரி, இதை நான் செய்ய மாட்டேன் சார், I cannot do. வாசிங்க ஒரு வசனத்தை. 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 9 verse 16 to 18. 16 ல இருந்து 18 வாசிங்க. இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னா ஒன்று சொல்றாரு. ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு படிக்கிறீங்க? சத்தமா உற்சாகமா படிங்க. என்னது? யார் மேல?
சிஸ்டர் மரியா வாசிக்கிறனால அவங்க மேல உள்ள கடமையா? கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, எல்லாத்தோட தலை மேல விழுந்த கடமை. ஓகே, வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால், பாருங்க அந்த இங்கிலீஷ்ல பாருங்க, if I preach the gospel I have nothing to boast. அது போஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் ப்ரீச் பண்ணி ஆகணும். ஓகே, for necessity is laid upon me. Yes, who is me if I do not preach the gospel? சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கவிட்டால் உனக்கு ஐயோ. பாஸ்டர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது பாஸ்டர், நல்லது இல்லை. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சோ பிரசங்கிக்கிறது கடமையா, என் தலை மேல வைக்கப்பட்ட ஆசீர்வாதமா? கடமை, ஆசீர்வாதம். இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்றேங்க, மற்ற ஆத்துமா அழியிறது நமக்கு அது வேதனையாக இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை இந்த வருஷத்துல இந்த வசனத்தின் மூலியமாக பேசிட்டு வர. எப்போது நம்ம எப்படி நம்ம போலாம், அவன் எப்படியோ போட்டோம், சமத்துல வாய் பூசாம என்ன சொல்லுவோம், நாசமா போட்டோம், நமக்கு என்ன? தேவன் நம்மளை அதுக்கு அழைக்கிறது. எனக்கு தெரியாது மற்றவங்களை பத்தி. இந்த சபையில தேவனை ஆராதிக்கும் பிள்ளைகளே, நம்மளை தேவன் அழைத்தது ஒவ்வொரு ஆத்மா, ஒரு ஆத்மா கூட அழிந்து போக கூடாது, ஒரு ஆத்மா கூட வீணா போக கூடாது. பார்க்கிற ஆத்மாலாம் நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே இவர்கள் ரட்சிக்கப்படணும், எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியை தருங்கயா சத்தியத்தை சொல்றதுக்கு. இவர்களுக்காக ஜெபிக்கிறேன், சத்தியத்தை சொல்ல முடியலன்னா அந்த பேரை வச்சு நான் ஜெபிக்கிறேன் ஐயா. God, you will open a way. I know for me to share the good news I must pray. அவங்க படுகும் வேதனை, அவங்க போக கஷ்டத்தை உங்க கண்ணு பாக்குது, காது கேக்குது, அவர்களுக்காக ஜெபிங்க. ஒரு சமயம் அவங்களுக்கு தெரியாது நீங்க ஜெபிக்கிறீங்க, இட்ஸ் ஓகே. அற்புதம் செய்கிறவர் தேவன். அந்த ஊழியத்துல நான் ஒரு பங்கா இருக்கிறேன், ஓகே, more than enough. நீங்க ஜெபிக்கும் போது பாத்தீங்களா, beloved I pray for you. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் போது, அந்த ஆத்மா தேவனோட ஆசீர்வாதத்தினால் பரிபூர்ணப்படும் போது, அந்த சத்தம் உங்க காதுக்கு கேட்கும் போது நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. ஐயோ, அந்த ஆத்மாவுக்காக நான் ஜெபிச்சேன், தேவன் இன்னைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் தேவன் செய்ய சொல்கிறார். when you keep doing this you will receive the double fold blessing. உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். சோ நம்மளை தேவன் மாற்றிக் கொண்டு வருகிறார், நீதியின் பாதையிலே நடக்க சொல்லுகிறார். அசுத்த வேண்டாம், வேண்டாம், வேற எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். Don't condemn. ஏன்னா இதெல்லாம் நம்ம தலை மேல வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்க, இல்லைன்னா ஐயோன்றாரு. சோ தேவஜனமே, தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, God loves you all so much. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த சபையில தேவனை ஆராதிக்கும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் அவர்களை ரொம்ப நேசிக்கிறார், அதனால தான் அவர் பலப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னொன்னு நான் எப்போதும் சொல்லுவேன், போன வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு, இந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு. அது போன வருஷத்தோட முடிஞ்சிச்சா? இல்ல. நமக்கு 2017 இருந்து கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இட்ஸ் a chain, இட்ஸ் a chain connection. அப்புறம் இந்த வருஷம் பாருங்க, நான் இதை பேசிட்டு வரேன், நடுவுல மத்த ஊழியக்காரங்க வராங்க, மத்த பிரிச்சர்ஸ் வராங்க, அவங்க கொடுக்கறாங்க வசனம், அதை ஜாயின் பண்ணி பாருங்க, கரெக்டா வருது. ரைட்டா இல்லையா? போன 2 வாரத்துக்கு முதல்ல அவர் பேசின வார்த்தை கரெக்டா போச்சா இல்லையா? Don't lean on your own understanding. அவர் கரெக்டா பேசினாரு. அதோட ஒண்ணு சொன்னாரு சேர்ந்து, என்ன சொன்னாரு? அமைதியா. என்ன சொன்னாரு? அதை கரெக்டா பிடிச்சிட்டாரு. சும்மா இரு, ரொம்ப உளறிட்டு இருக்காத, சும்மா இரு, தேவன் காரியங்களை செய்துட்டு போவாரு. அடுத்த வாரம் வரும்போது திருப்பி புது வார்த்தை. எல்லாத்தையும் நல்லா கேளுங்க, கேட்டு தேவன் எதை சொல்லுகிறார். All are God's word and it is a chain connection. Nothing is போன வருஷம் முடிஞ்சது, போன வருஷம் முடிஞ்சு, இந்த வருஷம் வந்தது, இந்த வருஷம், அப்படி இல்ல. Everything got connected. And God is talking. ஏன்னா போன வருஷம் கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்னாரு, இந்த வருஷம் சொல்றாரு முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு. அப்ப இதை தேடிட்டு போகும்போது அந்த கடுகளவு விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு வரும்.
அதுக்கு முந்தின வருஷம் சொன்னாரு, அறியாத ஜாதிகளை நீங்க கூப்பிடுவீங்க, ஓடி வருவாங்களாம். அது எப்ப நடக்க போகுது? அந்த வருஷமா நடந்துச்சு இல்ல, நடக்க போதுங்க. புது வருஷத்துல அறியாத ஜாதியை கூப்பிடும்படி தேவன் கிருபை செய்வார். சபை நிரப்பப்படும். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறும். அதுக்கு நீங்களும் நானும் சாட்சி. அந்த விசுவாசத்தோட கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனைக்காகவும் நன்றி, கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காகவும் நன்றி, வார்த்தைக்காகவும் நன்றி. தொடர்ந்து இந்த சபையை ஆசீர்வதியும். வார்த்தையை பெற்ற நாங்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யும். இதோ முழுமையாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். வாருங்கள் தேவஜனமே, நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஒரு பாடலை